இமாம் ஜமக்ஷரி சொன்னார், எங்கள் உம்மா மேலே எனக்கு பிரியம், என் மேலே எங்கள் உம்மாவுக்கு பிரியம். ஒரு நாள் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எங்கள் பழக்கத்தில் குருவி விளையாட்டு விளையாடுவோம். குருவி இருக்கு பாருங்க, அந்த குருவி காலில் கயிறை கட்டி அப்படியே அதை ஓடுவேன், அது அப்படியே போகும், அப்படியே இழுப்பேன், அப்படியே போகும் இழுப்பேன். எங்கள் உம்மா ஒரு நாள் சொன்னாங்க, மவனே உயிரோடு விளையாடாதம்மா, அது பாவம் அறியாத புள்ள, குருவிக்கு என்ன தெரியும், அது காலில் கயிறை போட்டு எடுத்து நீ இழுக்கிறியா, அது கஷ்டமா இருக்குமா இல்லையா, கஷ்டமா இருக்குமா இல்லையா அப்படின்னு எங்க உம்மா சொன்னாங்க. ஆனா எனக்கு அது பெருசா தெரியல. தாய் சொல்றாங்க, இப்ப நம்ம பிள்ளைங்க எல்லாம் சும்மா விளையாட்டு பொருள் வச்சு விளையாடுறாங்க. அவங்க குருவியே பிடிச்சி, உயிர் உள்ள குருவியை காலில் கயிறை கட்டி விடுவாங்க, அது அப்படி போகும், பறக்கும், இழுத்து விடுவாங்க. அந்த மாதிரி விளையாட்டு விளையாடாதே, ஒரு உயிரோடு விளையாடாதேன்னு சொன்னாங்க. எனக்கு சின்ன பிள்ளைனால என்னால் அதை எடுத்துக்க முடியல. ஒரு நாள் குருவி கயிறை கட்டி விளையாடினேன், தெருவில் போய் விளையாடுறேன், அங்கே ஒரு பொந்துக்குள்ளே போய் குருவி நுழைஞ்சிட்டு, கீழே இருக்கிற ஒரு துவாரத்துக்குள்ளே போயிட்டு அப்படி இழுத்தேன், அது வரலை. ரெண்டாவது இழுத்தேன், வரலை. மூணாவது கொஞ்சம் சுண்டி இழுத்தேன், கால் ஒடிஞ்சு வந்துட்டு, குருவி கால் ஒடிஞ்சு போச்சு. நேரம் எங்கள் உம்மாட்ட போய் சொன்னம்மா, இப்படி விளையாடினம்மா, அது பொந்தில் போய் உட்காந்துட்டு இழுத்தேன், வரலை. மீண்டும் இழுத்தேன், ரெண்டாவது மூணாவது இழுக்கும்போது கால் ஒடிஞ்சிட்டு. எங்கள் உம்மா உடனே வருத்தப்பட்டு சொன்னாங்கம்மா, அவனை என்ன வேலை செய்த, எத்தனை தடவை தடுத்தம்பா, உன் கால் ஒடிஞ்சா எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. உன் கால் ஒடிஞ்சா எப்படி இருக்கும்னு எங்கள் உம்மா கேட்டாங்க. பத்வா செய்யலை, உன் கால் ஒடியணும்னு சொல்லலை, உன் கால் ஒடிஞ்சா எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அவர் சின்ன பிள்ளையில தன் சொந்த சரிதை எழுதுகிறார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது நடந்துச்சு, நான் பெண்ணம்பெரிய ஆளாகிறேன், மார்க்க மேதையாகிறார், சட்ட மேதையாகிறார், மிகப்பெரிய தர்க்க கலை ஆசானாகிறார், திருக்குரானுக்கு விளக்கம் எழுதுகிறார், தப்சீர் கஷாப் என்று ஒரு பிரம்மாண்டமான குரான் விளக்க உரை, அப்படியெல்லாம் ஒரு பெரிய ஆளுமை பெற்று ஒரு காலம் அவர் பயணிக்கிற போது குதிரையில் போகிறார். அந்த குதிரை அந்த வேகத்தில் அவரை தூக்கி வீசுகிறது. குதிரையில் போகும்போது கீழே விழுகிறார். விழுந்தவுடன் கால் ஒடிந்தது. அவங்க பார்க்குறாங்க, எழுந்திருக்க முடியல, கால் ஒடிஞ்சிச்சு. இது எப்போ, 4 வயசுல அம்மா சொன்னாங்க, உன் கால் ஒடிஞ்சா எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு அவங்க 40 வயசை தாண்டி கீழே விழுந்து கால் ஒடிஞ்சிச்சு. அவங்க சொன்னாங்களாம், ஹாதா துவா உம்மி, எங்க உம்மா செய்த துவா நடந்துட்டுன்னாங்களாம். எங்க உம்மா செய்த துவா, மகனே உன் கால் ஒடிந்தால் என்றார்களே, கால் ஒடிஞ்சு போச்சு. தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை அவச்சொல் சொல்லாதீர்கள், உங்களுக்கு கட்டுப்படாவிட்டாலும் திட்டாதீர்கள், சாபமிடாதீர்கள். அது பழித்தால் நம்ம தாங்க மாட்டோம். பிள்ளைகளை அன்பு காட்டுங்கள், அரவணையுங்கள், நல்ல சொற்களை சொல்லுங்கள், ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்கள், அல்லாஹ்வோடு ரசூலோடு உங்கள் பிள்ளைகளை பழக்கப்படுத்துங்கள். பள்ளிவாசல் வாழ்க்கையை கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தொடர்பை உண்டாக்குங்கள், நல்லவர்களோடு பழக வையுங்கள். அவர்கள் போதைகளுக்கு அடிமையாகி போய் சமூகத்தை கலங்கப்படுத்துகிறார்கள். நீங்கள் தான் சரியான ஆசிரியர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.